அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் இறந்த பிறகு அவனுடைய செயல்கள் முடிவடைகின்றன. ஆனால் 3 விஷயங்கள் மட்டும் அவருக்காக பின்தொடரும் என்று. ஒன்று, சதக்கா ஜாரியா, அவர் உயிருடன் இருக்கும்போது செய்த தர்மம். இரண்டாவதாக, பயன் தரும் கல்வி, மரணித்தவர் பிறருக்காக சொல்லிக் கொடுத்த கல்வியாக இருக்கலாம் அல்லது பிறருக்கு கல்விக்காக உதவி செய்திருக்கலாம். மூன்றாவதாக, மரணித்தவருக்காக துவா செய்யும் நல்ல குழந்தைகள். மரணித்தவர் சாலிஹான குழந்தைகளையும் வளர்த்தெடுத்ததின் மூலம் அவருக்காக துவா செய்யக்கூடிய குழந்தைகள். இதன் மூலம் இறந்தவர்களுக்கு செய்யப்படும் துவா நிச்சயமாக பயன் தரும் என்பது தெளிவாகின்றது. மற்றொரு ஹதீஸ், கபரில் நன்மை செய்வது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனின் பதவி சொர்க்கத்தில் உயர்த்தப்படும். மரணித்தவர் கேட்பாராம், இது எதனால் என்று. அதற்கு பதிலளிக்கப்படும், உன் குழந்தைகள் உனக்காக செய்த துவாவினால் என்று. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் 1610வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது. இப்னு மாஜாவில் 3660 ஹதீஸாக பதிவாகியுள்ளது ஹசன் தரத்தில். இந்த உலகத்தில் தாய் தந்தையர் இருக்கும் வரை பிள்ளைகள் தனக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள், சொத்து முதற்கொண்டு. ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்காக கையேந்தி துவா கேட்க நேரமில்லை. இறந்தவர்கள் யாராவது வந்து காப்பாற்ற மாட்டார்களா என்ற எண்ணத்தில் நீரில் மூழ்கி தத்தளிப்பது போல் கபரில் ஒரு மையத் தனது தந்தை அல்லது தாய், சகோதரன், நண்பர்கள் அல்லது குழந்தைகள், உறவினர்கள் ஆகியோரிடமிருந்து துவாவை, அதாவது பிரார்த்தனையை எதிர்பார்க்கின்றதாம். அப்படி யாரேனும் செய்த துவாவை அந்த மையத்தை சென்றடைந்தால் அதை துன்யா மற்றும் அதில் உள்ளவற்றை விட மிக பெரியதாக அவருக்கு இருக்குமாம். நிச்சயமாக அல்லாஹ் உலக மக்களின் பிரார்த்தனையின் மூலம் கபருவாசிகளுக்கு மலைகள் போன்று அருள்களை பொழிகின்றான். நம்மை நேசித்த ஒருவர், அவர்கள் வாயிலிருந்து வெளிவரும் ஒரே ஒரு துவா, அது கபரில் இருப்பவர்களுக்கு ஒளியாக மாறும். நம்மால் அவர்களுக்கு செல்வம் கொடுக்க முடியாது, பதவிகள் கொடுக்க முடியாது. ஆனால் மரணித்த எத்தனையோ உறவுகளுக்கு துவா செய்யலாம். அந்த துவா அல்லாஹ்வின் அனுமதியால் அவர்களுக்கு மிகவும் பயன் தரும். இன்ஷா அல்லாஹ். மரணித்த எத்தனையோ உறவுகள் கபரில் உறங்கிக் கொண்டிருக்கையில் எம்முடையவர்களின் துவாவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். துவா இருக்கும் வரை அந்த உறவு உயிரோடு தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் இறந்தவர்களின் கபரை வெளிச்சமாக்குவாயாக. இன்ஷா அல்லாஹ். இதே போன்ற பதிவுகளை கேட்க பீஸின் இஸ்லாம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.